லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தால் மத்திய பிரதேசத்தில் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் தவித்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசம் மட்டுமின்றி மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தால் சரக்கு போக்குவரத்தானது முடங்கியுள்ளது. சரக்கு போக்குவரத்து முடங்கியதால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஓட்டுநர்கள் ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது அந்த லாரி ஓட்டுநர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். மத்திய பிரதேசம் சாகர்புரமா ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிறோம். வண்டியெல்லாம் ரோட்லேயே நிறுத்தியாச்சு. அதாவது சென்ட்ரலில் சட்டம் போட்டுக்கிறாங்களாம். டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணால் 6 லட்சம் அபதாரம், 10 வருஷம் ஜெயிலு. இதை கண்டிச்சு இங்கே இருக்கிற அசோசியேஷன், டிரைவர் அசோசியேஷன் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்களாம். எனக்கு முன்னாடி 50 கிலோமீட்டர் வண்டி நிற்கிது, எனக்கு பின்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிது. நாங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே நடுக்காட்டில் நிற்கிறோம். எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை. எப்போ கிளியர் ஆகுதோ தெரியல. ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு கடை வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு காடாக இருக்குது 2 பக்கமும். இந்த அடி காடு, இந்த அடி காடு. வண்டியெலாம் ரைட்டில் ஏறி போனால் அடித்து கணக்கிலான்னு நுணுக்குறாங்க. எல்லாம் பயங்கரமாக ராவடியெல்லாம் சருன்னு வண்டியில் வரானுங்க போகிறானுங்க. டூ வீலரில் எல்லாம் இங்கே லோக்கல் டிரைவருங்க. இது என்னைக்கு இதுக்கு தீர்வு முடியுமே தெரியல. இதெல்லாம் ஷேர் பண்ணி, நம்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு எல்லாம் கண்டனம் தெரிய வச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிங்க. 6 லட்ச ரூபா பணங்கிறது நமக்கு 6 லட்சம் பணம் வச்சுக்கிட்டு தான் நாம்பளே வண்டிக்கு வரோம். நாம்பளே ரொம்ப கஷ்டத்துக்கு தான் வண்டிக்கு வரோம். இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்றது பெரிய விஷயமா இருக்குது. இதில் 10 வருஷம் ஜெயில்னா அவள் தான் நம்ம லைஃபே போயிடும். நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? பணத்தையும் 6 லட்சத்தை கொடுத்து 10 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட அவ்வளோதான். நம்ம கொண்டாடி போய் எதோ யதார்த்தமாக நடக்குது. நம்ம வேணும் பண்ண போகிறதில்ல. எதுவுமே ஒரு நாயை கண்டா கூட நம்ம ஒதுங்கி போகிறோம். யதார்த்தமாக நடக்கிறது தான். நம்மளையும் மீறியா அலாட்டா ஏதோ ஒரு டைமில் யதார்த்தமாக நடக்கிறது அசம்பாவம் மாதிரி. நம்ம வேணும் போய் நேருக்கு நேராக போய் வேணும் நம்ம எதுவும் இது பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, அதையும் மீறி இப்போ இந்த சட்டம் போட்டுக்கிறாங்க. லாரி ஓட்டுநர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மத்திய பிரதேசத்தில் தற்போது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் தவித்து வருகிறார்கள். டேங்கல் லாரிகளும் நிறுத்தப்பட்டதால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. டேங்கர் லாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெட்ரோல், டீசலுக்கு வட மாநிலங்களில் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. லாரி ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்த தன்ராஜ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். மராட்டியம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் இந்த சூழலில் இந்த போராட்டத்தினால் தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா? அதாவது தனராஜ் பேசுறேங்க. நான் வந்து ஓட்டுநர் சங்கம் இல்ல, மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர். நான் லாரி சங்கத்தினுடைய தலைவர் தான்மா. இப்போ ஓட்டுநர் இந்த தமிழகத்துல வந்து இது வரைக்கும் ஒன்றும் எந்த விதமான இது இல்லை. கும்மிடிப்பூண்டி இந்த மாதிரி இடத்துல வெறும் ஆர்ப்பாட்டத்தோட மட்டும்தான் இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க. இது வந்து மத்திய வட மாநிலங்கள்ல ஏன் ஒரு பிரச்சனையா உருவாகி இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி இருக்கிறது மத்திய அரசு. அதுவும் இந்த காலகட்டத்தில் கடுமையாகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேணும்னே போய் செய்யறதெல்லாம் கிடையாது. ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏதோ தவறுதலா நடக்கக்கூடிய விஷயம். இதுல என்ன சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹிட் அண்ட் ரன், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்க வண்டியை நிறுத்தாம, காவல் நிலையத்துக்கு செல்லாம, தகவல் எங்கேயும் கொடுக்காம போயிட்டாங்கன்னா, இது வரைக்கும் இருந்த சட்டத்துல கொஞ்சம் அடிஷனலா என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, கடுமையான சட்டமா, அதாவது 10 ஆண்டு சிறையும் 7 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறதா தான் இப்ப மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தொழிலை ரொம்ப கடுமையா பாதிக்கும். சட்டங்கள் கடுமையா இருந்தாலுமே இதை நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தவறா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா தான் நாங்கள் கருதுறோம். ஏன்னா ஏற்கனவே இருக்குது சட்டம், அதனால எந்த விதமான இது இல்லை, நல்லபடியா போயிட்டு இருக்குது. இதுல லாரி ஓட்டுநர்கள் ஏன் பயப்படுறாங்க, அதிகம் பயப்படுறாங்கன்னா, அவங்க வாழ்வாதாரம் டோட்டலா போயிடும். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஃபைன், 10 ஆண்டு சிறைனா எங்க போய் போவாங்க? அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில
அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தான் நிறைய இருப்பாங்க. அதுக்கு தான் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது வரைக்குமே இருக்குது. அந்த சட்டத்தை அப்படியே பண்ணலாமே, எதுவுமே இல்லை. அதனால இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ எதுவும் இல்லை. இருந்தாலும் வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ஓட்டுற வண்டியெல்லாம் அப்படியே சமைத்து போய் நிற்கிறாங்க. ஓட்டுநர்கள் இல்லை, பால் வண்டி இல்லை. அதே மாதிரி இப்போ மங்களூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய பெட்ரோலியம் பொருள் ஏற்றிட்டு போகிற டேங்கர் எல்பிஜி அந்த வண்டியெல்லாம் கூட இன்னைக்கு லோட் பண்ணல, நிறுத்திட்டாங்க. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், வீட்டுக்கு உபயோகப்படுற சிலிண்டர் ஃபேக்டரி, அதாவது இந்தியன் ஆயிலுடைய நிறுவனம், ஹெச்பி நிறுவனம், அனைத்து நிறுவனங்களுமே நிறுத்தியிருக்காங்க. இது எதுனா இப்போ வந்து மத்திய அரசுடைய உள்துறை அழைப்பின் பேரில் எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் டாக்டர் சண்முகப்பாவும் மற்றும் பிரசிடென்ட் திரு மதன்லால் அவர்களும் மற்றும் முன்னணி தலைவர்கள்லாம் இன்னைக்கு 7 மணிக்கு அங்கே மத்திய அரசினுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறத கலந்துக்கிறாங்க. இதில் எந்த மாதிரி முடிவு ஏற்படும், திரும்ப அந்த சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் வாங்கணுங்கிறது தான் லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல, லாரி ஓட்டுநர்களுடைய விருப்பமும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோமா. வட மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.